வினைகள் தீர்ப்பாம் ஊழியர்கோன் வெப்பொழித்த போலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வண்டதன் பதம் போற்றி முடிமனை உருவாத உடன் திருத்தாள் முதற்கற்ற கல்வி உள்ளார்கள் நான்வர்க்கும் வர்க்கு இறந்த பூரணமாய் எல்லாமாய் அல்லதுமாய் மறைக்கு அப்பாலாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்சி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைத்து பௌத்தவத்தை வெல்வாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, என்பத்து உரையந்தாய் போற்றி, பாகம் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமத கடலே போற்றி, நகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா திருச்சிட்டோம் வர்ற அடியாரங்கள் எல்லாமே வந்து வீடியோவும் திருவருளினாலே தெரிவித்துக் கொண்டு மணிவாசகர் அருட்பணி என்ற வகுப்பு தொடர்ந்து நாம் சிவஞான போதம் என்ற அருள் ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. அந்த வகையிலே நாம் சிவஞான போதத்தை இந்த மண்ணுலகிற்கு தன்னுடைய கருணையினால் அருளி செய்த மெய்கண்ட தேவநாயனார் உடைய பொன்னார் திருவடிகளை நாம் சிறமேற்கொண்டு வணங்கியும் வாழ்த்தியும் அமைத்துக் கொள்ளுதல் நலம். சைவத்திற்கு 3 குழந்தைகள் அருள் ஞானத்தை அருள் வெள்ளத்தை பொழிந்து தள்ளியவர்கள் என்பதாக அமைத்துக் கொள்ளுகின்ற நிலையிலே முதல் குழந்தையாக ஞான பிள்ளையாக நமக்கெல்லாம் தோன்றி குருவாக இருந்து உபதேசம் செய்து அருள்மொழி வழங்கிய நம்முடைய திருஞான சம்பந்த பிள்ளையார் முதல் ஞான குழந்தை. அவரை தொடர்ந்து வேத உபநிஷதங்கள் என்று சொல்லக்கூடிய இவைகளெல்லாம் இறைவனுடைய இருப்பையும் இறைவனுடைய கலப்பையும் எவ்வாறு அமைத்துக் கொள்வது என்ற கொள்கை விளக்கத்திலே கலங்கி தவித்த அந்த நிலையிலே அத்துவிதம் என்று சொல்லக்கூடிய அந்த அத்துவிதத்தை இந்த உலகிற்கு அருள் ஞான கொடையாக விளங்கிய ஞான குழந்தையாக விளங்கிய நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் 2வது குழந்தை. 3வது அருள் ஞான குழந்தையாக விளங்கிய நிலை திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய முழு அருளையும் ஞானத்தையும் பெற்று 5 வயது வரை பேசாமல் இருந்து 5வது வயதிலே கந்தர் கலிவெண்பா என்று சொல்லக்கூடிய அருள் ஞான நூலின் மூலமாக இந்த உலகிற்கு அருளை வாரி வாரி வழங்கிய ஞான குழந்தையாக விளங்கிய நம்முடைய குமரகுருபர சுவாமி. இந்த 3 அருள் ஞான குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இவைகள் மூவரும் சிவமாகவே நமக்கு தோன்றி குருவே சிவம் என கூறினன் நந்தி என்ற வகையிலே இவர்கள் நமக்கு சிவமாகவே விளங்கி தோன்றி அருள் செய்து உபதேசித்தவர். நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் 3 வயது குழந்தையாக இருந்த பொழுது சிவபாத இருதயர் நீராடுவதற்காக
சீர்காழி குளத்திலே நீராடுவதற்காக செல்லுகின்றார். தானும் உடன் வருவேன் என்று குழந்தை ஆக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமான் அடம் பிடித்தார். கையும் காலும் உதறி உன்னோடு வருவேன் என்பதாக சொல்லி ஞானசம்பந்த பெருமான் அழுத பொழுது பகவதி அம்மையார் சொன்னாங்க, ரொம்ப அழகான், கூட்டிட்டு போங்க அப்படின்னு. சரி வா, நான் குளத்திலே மூழ்கி ஞானம் எல்லாம் செய்வேனே, இந்த குழந்தை யார் பார்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே அந்த குழந்தையை அழைத்து கொண்டு சீர்காழி பிரம்மதீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த குளக்கரைக்கு அழைத்து சென்று படிக்கரையிலே அந்த 3 ஆண்டு ஞான குழந்தையாக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமானை இருத்தி திருத்தோணியில இருக்கக்கூடிய அந்த சிகரத்தை பார்த்து, பெருமானே நீதான் இந்த குழந்தைக்கு துணை என்பதாக அமைத்து கொண்டு சோபாத இருதயர் நீருள் மூழ்கினார். நீருள் மூழ்கிய அந்த பொழுது ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த தொடர்பு திருத்தோணியினுடைய அந்த சிகரத்தை பார்த்து அழத் தொடங்குகின்றது ஞானக்குழந்தை. குளத்திலே இருக்கக்கூடிய தந்தையை பார்த்து அழாமல் திருத்தோணி சிகரத்திலே இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையை பார்த்து அழத் தொடங்கியது. அம்மே அப்பா, அம்மே அப்பா என்று அழைத்து அருள, அழுது அருள என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் அமைத்து காட்டுகின்றார். அழுத குழந்தைக்கு உடனே பெருமான் பொற்கிணத்திலே பாலை அம்மையினிடத்திலே அமைத்து கொடுக்குமாறு பணித்த பொழுது அம்மையும் அந்த பொன் கிண்ணத்திலே பாலை சுரந்து ஞான குழந்தையாக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்த பெருமானுக்கு அந்த பாலமுதை ஊட்டினார். பால் வடிந்து ஒழுகுகின்றது வாயிலே. குளக்கரையில இருந்து மேலே ஏறி வருகின்றார் சோபாத இருதயர். வந்தவர் ஞானசம்பந்தரை பார்த்தவுடன் வாயிலே பால் வந்தது. கோபம், யாரோ கொடுத்த எச்சில் பாலை உண்டு விட்டானே என்பதாக எண்ணி பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய கோலை எடுத்து உயர்த்தி அடிப்பது போல பாசாங்கு செய்து மிரட்டுகின்றார். அந்த இடத்திலே சேக்கிழார் பெருமான் ஒரு அற்புதமான ஒரு திருப்பாடலை அமைக்கின்றார். அதுதான் உயிரோட்டமாக ஞானசம்பந்தர் யார் இந்த மண்ணுலகத்திற்கு வந்தவர் என்பதை எடுத்து காட்டுகின்ற உயிரோட்டமான உயிர்ப்பு அடங்கிய ஒரு திருப்பாடல். இதை வைத்துத்தான் ஞானசம்பந்த பெருமானுடைய முழு புராணமும் ஞானசம்பந்த பெருமானுடைய அத்துணை செய்கைகளும் அத்துணை அருட்செய்கைகளும் இதனுள் அடக்கி காட்டுகின்ற அற்புத திறம் வாய்ந்த ஒரு திருப்பாடல் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய பதிவாக்காக அமைந்த ஒரு திருப்பாடல். சைவர்கள் ஒவ்வொருவரும் இந்த திருப்பாடலை தன்னுடைய சிரமேற்கொண்டு இதை ஓதி உணர்ந்து நலம் பெறுதல் ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த பூரண அருளை பெறுவதற்கு உரித்தாகிய ஒரு திருப்பாடலை கருணையோடு நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்தது. எச்சில் மயங்கிட உனக்கு இது இட்டாரை காட்டு என்று கைச்சிறியதொரு மாறு கொண்டு ஓச்ச. எச்சில் மயங்கிட உனக்கு இது இட்டாரை காட்டு என்று கைச்சிறியதொரு மாறு கொண்டு ஓச்ச. கால் எடுத்தே அச்சிறிய பெருந்தகையார் ஆனந்த கண்துளி பெய்து உச்சியினில் எடுத்தருளும் ஒரு திரு விரற்கை சுட்டி என்று அருளி செய்கின்றார் தெய்வ சேக்கிழார். ஞானசம்பந்த பெருமானை ஒன்னும் சொல்லலை. யார் உனக்கு இந்த பாலை கொடுத்ததுன்னு கேட்டார். கேட்டதற்கு இவர் வாயால் பதில் சொல்லாமல் குறியால் பதில் சொன்னார். யார் கொடுத்தது என்பதாக சொன்னால், பதில் எப்படி வந்தது என்பதாக சொன்னால் அடையாளம் மூலமாக பதில் வந்தது.
என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னா அற்புதமான ஒரு அடையாளத்தை காட்டுகின்றார். அவர் காட்டிய அடையாளம் ஞானசம்பந்தருக்கு கொடுத்த அடையாள திருப்பாடல் இந்த திருப்பாடல். யார் ஞானசம்பந்த பெருமான் என்ற அடையாளத்தை விளக்குகின்ற திருப்பாடல். எச்சில் மயங்கிட இது இட்டாரை காட்டுன்னு அந்த குச்சியை ஓங்கிய உடனே அவர் ஒன்றும் செய்யலையா, செய்கையினாலே காட்டுகின்றார் யார் கொடுத்தது என்பதை. செய்கையினாலே எப்படி காட்டுறாரா, 3 வயது குழந்தை, அந்த 3 வயது குழந்தையை மிரட்டிய உடனேயே ஞானசம்பந்த பெருமான் அப்படியே சிரித்து புன்முறுவல் பூத்தது. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பு. ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த வாய் அது மலர்ந்தது. மலர்ந்தது உடனேயே அதை பார்க்கிறார் நம்முடைய சிவபாதையர். பார்த்த உடனேயே அடுத்ததா ஒரு ஆக்ஷன் நடக்குது. என்னன்னா, கால் எடுத்தேன். ஞானசம்பந்த பெருமான் குழந்தை, அந்த உட்கார்ந்துட்டு இருக்கிற குழந்தை முதல்ல என்ன பண்ணிச்சா, அந்த இடது கால் என்று சொல்லக்கூடிய அந்த காலை அப்படி தூக்குச்சு. இந்த இடது காலை தூக்கிய உடனேயே அந்த காலை பார்க்கிறார் சிவபாதையர். அப்படி காலை பார்த்த உடனேயே அடுத்ததா ஒரு செய்கை செய்தது. கால் தூக்கியது, கை என்ன செஞ்சதுன்னு பார்த்தார். கை அப்படி தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கையை அப்படி பார்த்தால், மேலே அந்த திருத்தோணியிலே இருக்கக்கூடிய அந்த சிகரத்திலே இருக்கக்கூடிய பெருமானை அந்த ஒரு பிஞ்சு விரல், அது மலர் கை, அந்த பிஞ்சு கையினாலே அது அப்படியே தலைக்கு மேலே அப்படி சூட்டி இவன் என்பதாக காட்டியது. இப்ப பார்த்த உடனே தெய்வச்சேக்கிழார் பெருமானுக்கு உருக்கல. யார் இது அப்படின்னு பார்த்தா ஞானசம்பந்தர்னு சொல்லல, எதுவுமே சொல்லல. அவர் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தார். அச்சிறிய பெருந்தகையார் அப்படின்ட்டார். அச்சிறிய பெருந்தகையார் என்று சொல்லுகின்ற அந்த நிலை அவர் எப்படி பார்த்தார் என்பதாக சொன்னால், கால் எடுத்தது எப்படி இருந்தது என்பதாக சொன்னால், எங்கள் நடராச பெருமான் நடனம் ஆடுவதற்காக அந்த எடுத்த பொற்பாதம் என்று சொல்லக்கூடிய அந்த பொற்பாதத்தை எடுத்தால் எப்படி இருக்குமோ அதுபோல இந்த ஞானசம்பந்தராகிய ஞான குழந்தை அந்த காலை, இடது காலை அப்படியே எடுத்ததான். எடுத்ததோடு மட்டுமல்லாமல் பெருமான் தன்னுடைய திருக்கரத்தினாலே அவருடைய திருவடியை சுட்டி இவர்தான் என்பது காட்டுவது போல திருத்தோணி சிகரத்தை சுட்டி அதுதான் சிவம் என்பதாக சிவத்தை காட்டுகின்ற குருவாக விளங்கிய அந்த ஞானசம்பந்த பெருமானே நடராச பெருமானுடைய திருவுருவத்தை நினைவுறுத்துகின்ற அந்த நிலையிலே அவர் அமைந்து விளங்குகின்றார் என்பதினாலே சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமான், சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய அவர் பெருந்தகையார் என்று சொல்லி அழைக்கின்ற அந்த பெருந்தகையாக விளங்குவது அந்த சிவம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்லகதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணின் நல்லகுதுரும் கழுமல வடநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று ஞானசம்பந்த பெருமானே சிவபெருமானை பெருந்தகை என்பதாக குறித்து அமைத்த நிலையிலே தெய்வச்சேக்கிழார் பெருமான் சொன்னார். அந்த சிவம் பெருந்தகை என்று சொல்லக்கூடிய நிலையிலே நிற்பது. ஆனால் எங்களுக்கு எமக்கு என்று வந்த இந்த சிவம், எங்களுக்காகவே வந்து இங்கு மண்ணிலே உதித்த இந்த சிவம் இருக்கிறது, இது சிறிய பெருந்தகை என்று சொல்லக்கூடிய குட்டி சிவம். அது பெரிய சிவம் ஞானசம்பந்த பெருமான், இது ஒரு குட்டி சிவம். ஆகவே கால் எடுத்து கை சுட்டிய அந்த நிலை நடராஜ பெருமானுடைய அந்த திருக்கோலத்தை நினைவுறுத்தி இதுவே சிவம், இது நடராஜ பெருமான் எப்படி இந்த உலகத்தை இயக்குகின்றாரோ அதுபோல இந்த உலகத்தை திருத்தி இயக்க வந்த குட்டி சிவமாக விளங்குகின்ற ஒரு நிலையிலே நிற்பவர் திருஞான சம்பந்த பெருமான் என்பதை காட்டி இவர்தான் இனிமேல் இந்த அருள் செய்திகளை செய்ய போகின்றார் என்பதை காட்டும் முகமாக
மூவாண்டிலே நிகழ்ந்த அந்த முதல் செய்தியை குறிக்கும் முகமாகவே ஞானசம்பந்த பெருமானை சிவம் என்பதாக உணர்ந்து நாம் அணுக வேண்டும் என்பதாக தெய்வச் சேக்கிழார் பெருமான் அமைத்தது போல மெய்கண்ட தேவநாயனாரும் சிவமாகவே விளங்கி 2.5 வயது ஞான குழந்தை. அது குழந்தை என்பதாக சொல்லக்கூடிய மெய்கண்டார் என்பதாக நாம் பார்க்க கூடாது. அது சிவமாகவே நமக்கு வந்து அருள் செய்து. அப்படி மெய்கண்ட தேவநாயனார் சிவம், திருஞான சம்பந்த பெருமானும் சிவம், குமரகுருபரரும் நமக்கு சிவமாகவே வந்து அருள் செய்தார். அப்படி மெய்கண்ட தேவநாயனார் 2.5 வயது அந்த ஞான குழந்தையினுடைய திருவடியிலே 82 வயது அருள் நந்தி சிவமாக விளங்கக்கூடிய குருநாதர் திருவடியிலே விழுந்து வணங்குகின்றார் என்பதாக சொன்னால் பயன்பாட்டுக்கு வருகின்ற சிவம் இவைகள் எல்லாம். சிவம் ஞான சொரூபியாக சொரூப நிலையிலே நிற்கின்ற பொழுது உயிர்களுக்கு பயன்பாட்டிற்கு வராது. இந்த உயிர்கள் பயன்பெற வேண்டும் என்பதாக சொன்னால் வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர் மதிக்கொழுந்தாக இவர்கள் தோன்றி இந்த உலகத்துக்கு உயிர்களுக்கு பயன் அடையுமாறு, இந்த உயிர்களெல்லாம் உய்யுமாறு வந்து உதித்த வருவிக்க உற்ற ஞான நிலையிலே சிவமாகவே விளங்கியவர் மெய்கண்ட தேவநாயனார். அப்படிப்பட்ட மெய்கண்ட தேவநாயனார் சிவஞான போதம் என்று சொல்லக்கூடிய அருள் ஞான நூலிலே பதி என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய அந்த தன்மைகளை, பசு என்று சொல்லக்கூடிய ஆன்மாக்களினுடைய தன்மைகளும், பாசம் என்று சொல்லக்கூடிய பாசத்தினுடைய இயல்புகளையும் வரையறுத்து காட்டி அமைத்து அதனுடைய இலக்கணத்தை சொல்லி சாதனம் செய்ய வேண்டியது எது என்பதாக நிறுத்தி அந்த சாதனத்தின் மூலமாக வருகின்ற பயன் என்பதாக அந்த பயனை காட்டிய அந்த முறையிலே அமைந்ததுதான் சிவஞான போதம். ஆகவே சிவஞான போதத்திலே பிரமாண இயல் என்று சொல்லக்கூடிய அந்த பிரமாண இயலிலே முதல் 2 சூத்திரங்களை நாம் இதுவரையிலும் நாம் கண்டு தெளிந்திருக்கிறோம். பிரமாண இயலிலே முதல் சூத்திரம், முதலிலே இறைவன் உண்டு என்பதாக நிறுவுகின்றார் மெய்கண்ட தேவநாயனார் முதல் சூத்திரத்திலே. முதல் சூத்திரத்தினுடைய அமைப்பு, அதனுடைய கொள்கை என்பதாக நிறுவ வேண்டும். இறைவன் உண்டு என்பதாக முதலிலே ஒற்றுக்கொண்டால் அந்த உயிர்களுக்கு கடவுள் என்ற ஒருவன் உண்டு என்பதை அளவை முகத்தால் நிறுவுகின்ற ஒரு நிலைதான் நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் எடுத்துக்கொண்ட முதல் சூத்திரம். அப்படி அந்த முதல் சூத்திரத்திலே இந்த கடவுள் உண்டு என்பதை அவர் நிறுவுகின்ற அந்த பாங்கு மிக அற்புதமான பாங்கு. கடவுள் உண்டு என்பதை எவ்வாறு நிறுவுகின்றார் என்பதாக சொன்னால், காணப்படுகின்ற இந்த உலகத்தை வைத்து காணப்படாத கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒருவன் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் என்பதாக அமைத்து காட்டினார் மெய்கண்ட தேவன். இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தை பாருங்கள். இந்த உலகம் எப்படிப்பட்டது, இந்த உலகத்தினுடைய தன்மை என்ன, ஏன் இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்தை உருவாக்கிய ஒருவன் வேண்டும் என்பதாக ஏன் சொல்லுகின்றோம் என்பதற்கு இந்த உலகத்தினுடைய தன்மையை 4 தன்மைகளை இந்த உலகத்தினுடைய பிரமாணமாக கொண்டு இறைவன் உண்டு என்று நிறுவுகின்றார். முக்கியமான அந்த 4 குறிப்புகள் மிக முக்கியமானது. இந்த உலகத்திற்கு ஏன் ஒரு முதல்வன் வேண்டும் என்பதாக சொன்னால், முதல் குறிப்பு, இந்த உலகம் முத்தொழிலை உடையது, ஆகவே இறைவன் வேண்டும். இந்த உலகம் முத்தொழிலை உடையது என்பதாக சொன்னால், இந்த உலகம் தோன்றி நின்று அழிகிறது, ஆகவே தோன்றி நின்று அழிகிற இந்த உலகத்திற்கு ஒரு முதல்வன் வேண்டும். அந்த முதல்வன் இறைவன் என்று சொல்லுகின்ற அந்த இறைவன் அவன் உண்டு என்பதை நாம் உணரலாம் என்று முதல்
குறிப்பு. இரண்டாவது குறிப்பு, இந்த உலகத்தை பார்க்கின்ற போது இந்த உலகங்கள் எல்லாம் அவயவ பகுப்பு உடையவை. இந்த உலகம் எல்லாமே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணையும் ஒன்று 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 ஒன்றாக சேர்ந்து அமைந்ததுதான் இந்த உலகமே தவிர, இந்த உலகம் என்று சொல்லக்கூடியது அப்படியே ஆசிட்டிஸ் என்பதாக தோன்றவில்லை. இந்த உலகத்துல எந்த பொருளை எடுத்தாலும் அவற்றை நாம் பிரிக்க முடியும். ஆகவே பிரித்து பிரித்து காணக்கூடிய நிலையிலே இருப்பதினாலே இவைகள் எல்லாம் சேர்ந்து நிற்கின்ற ஒரு தன்மைதான் இந்த உலகம் என்பதை உணரும் முகமாக, ஆடை என்று சொல்லக்கூடிய ஆடையை பார்க்கின்ற பொழுது ஆடையை பகுத்து 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 அவயவ பகுப்பு உடையதாக அந்த ஆடை உள்ளது என்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு உதாரணமாக மெய்கண்ட தேவநாயனார் சிவஞான முனிவர் அமைத்து காட்டுகிறார். இப்ப ஆடைன்னு எடுத்துக்கிட்டா அது அவயவ பகுப்பு உடையது. அது நூல், நூல் என்ற பஞ்சு, பஞ்சிலிருந்து நூலாக திரித்து நூல் என்பது ஆடையாக மாறி சட்டையாக தோன்றுகிறது. இப்படி எல்லா பொருளும், இந்த உலகத்தை எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அவை அவயவ பகுப்பு உடையது. ஒரு கார்னு எடுத்துக்கிட்டா நூற்றுக்கணக்கான பார்ட்ஸ் சேர்ந்தாதான் ஒரு கார் உருவாகும். அப்படி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த பொருளை எடுத்தாலும் அவைகள் எல்லாம் அவயவ பகுப்பு உடையவை. ஆகவே அவயவ பகுப்பு உடையதாக இருந்தால் அசம்பிள் பண்ணி யாரோ ஒருத்தர் சேர்த்திருக்கும். ஒரு காரை பார்க்கின்ற பொழுது இந்த கார் தானாகவே எல்லா பொருளும் சேர்ந்து இது காராக மாறவில்லை. இந்த எல்லா பொருள்களையும் சேர்த்த ஒருவர் உண்டு என்பதை உணர்வது போல, தனித்தனியாக இருக்கக்கூடிய பிரிந்த பொருள்களை எல்லாம் சேர்த்து ஒரு உலகம் என்பதாக நமக்கு கொடுக்கின்ற அந்த இறைவன் என்ற ஒருவன் உண்டு என்பதை அவயவ பகுப்பு உடையது இந்த உலகம். ஆகவே இவற்றுக்கு ஒரு முதல்வன் வேண்டும். 2. மூன்றாவது, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பொருள்கள் அத்துணையும் சடம் பலவம். சடமாயும் பலவாயும் இருத்தலால் இந்த உலகத்திற்கு முதல்வன் ஒருவன் வேண்டும். அப்ப சடப்பொருளாக இருக்கக்கூடிய ஒன்று தானாகவே அது தோன்றி நின்று அழியாது, தானாகவே அது அசம்பிள் ஆயிக்காது. அப்படி அந்த சடமாய் இருக்கக்கூடிய அந்த பொருளை சித்து பொருளாக இருக்கக்கூடிய ஒருவன் அதை சேர்த்திருக்க வேண்டும். ஆகவே அந்த சித்து பொருளாக இருக்கக்கூடிய அவன்தான் இறைவன் என்பதை உணருவதற்கு இந்த உலகத்தை பார்த்தாலே இந்த உலகம் சடப்பொருளாகவும் பலவாகவும் இருப்பதால் இந்த உலகத்தை உருவாக்கிய ஒருவன் வேண்டும் என்பதை நீ உணர்தல் வேண்டும் என்பதை மூன்றாவது குறிப்பாக சொல்லுகிறார். 4வது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் அத்துணையும் சுட்டி அறியப்படுவது. எவையெல்லாம் சுட்டி அறியப்படுகின்றதோ அவையவையெல்லாம் தோன்றி நின்று அழியும். இப்படி இந்த உலகத்திற்கு முதல்வன் ஒருவன் வேண்டும் என்பதற்கு பிரமாணமாக இந்த உலகத்தை வைத்துக் கொண்டு இறைவன் உண்டு என்பதை நிறுவும் முகமாக 4 செய்திகளை இந்த உலகத்தின் மேலே வைத்து இந்த உலகத்திற்கு ஒருவன் முதல் வேண்டும் என்று நிறுவினார் முதல் சூத்திரத்தில். 4 குறிப்புகள் மிக முக்கியமானது. இந்த உலகம் முத்தொழிலை உடையது, தோன்றி நின்று அழிவது. இந்த உலகம் அவயவ பகுப்பு உடையது. இந்த உலகம் சடமாயும் பலவாயும் இருப்பது. இந்த உலகம் சுட்டி அறியப்படுது. ஆகவே இந்த 4 நிலைகளிலே பார்த்தால் இந்த உலகம் தானாக தோன்றி இருக்காது. இந்த உலகத்தை தோற்றிய ஒருவன் உண்டு என்பதாக அமைத்து இந்த உலகத்தினை வைத்துக் கொண்டு இறைவனை நிறுவியது முதல் சூத்திரம். பதி உண்டு என்பதாக நிறுவிய மெய்கண்ட தேவநாயனார் 2வது சூத்திரத்திலே பாசம் என்று சொல்லக்கூடிய பாசம் உண்டு என்பதாக நிறுவுகிறார். பாசம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த பாசம் 3 வகையாக, ஆணவம், கன்மம், மாயை என்பது 3 பாசம். ஆகவே இந்த பாசம் என்று சொல்லக்கூடிய ஒன்று உண்டு. ஆணவம் உண்டு, கன்மம் உண்டு, மாயை உண்டு என்பதாக இந்த பாசத்தை நிறுவுவது 2வது சூத்திரம். அப்படி இந்த பாசத்தை நிறுவுவதற்கு அவருக்கு எது துணையாக இருந்தது, எதை பிரமாணமாக கொண்டு நிறுவுகின்றார்? இறைவனுக்கு உண்டு என்பதை நிறுவுவதற்கு பிரமாணமாக முதற் சூத்திரத்திலே அவர் அமைத்துக் கொண்டது உலகம்.
உலகத்தை வைத்து இறைவன் உண்டு என்று நிறுவினார். பாசம் என்ற ஒன்றை நிறுவுவதற்கு பிரமாணமாக அமைத்துக் கொண்டது என்பதாக இரண்டாவது சூத்திரத்திலே அவர் அமைத்துக் கொண்டது இருவினையின் போக்கு வரவு உரிய. அப்ப எந்த பிரமாணத்தை எடுக்கிறார் என்பதாக சொன்னால், இந்த உயிர்கள் எல்லாம் பிறந்தும் இறந்தும் பிறந்தும் இறந்தும் பிறந்தும் இறந்தும் வருவதை நாம் காணுகின்றோம். அப்ப பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்ற ஒன்று உண்டு, போக்கு இருந்தால் வரவு உண்டு. ஆகவே போக்கு வரவு என்பதை புரிகின்றதே இந்த உயிர்கள். இதற்கு காரணம் என்ன என்பதாக, அந்த பிறப்பு இறப்பிற்கு காரணம் என்ன என்பதை நீ ஆராய வேண்டும் என்று அடுத்ததா லீட் பண்ற. அப்ப பிறப்பு இறப்பு ஏன் வருகின்றது என்பதாக நாம் சிந்தித்தோம் என்பதாக சொன்னால், அதற்கு காரணமாக இருப்பது நாம் செய்த வினைகள். ஆகவே வினை என்பது இருவினை, நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடிய இருவினை என்பதனாலே இந்த பிறப்பு வரும். அந்த பிறப்பு இறப்புக்கு காரணம் இருவினை. ஆகவே இந்த இருவினை என்று சொல்லக்கூடிய இருவினையின் காரணமாக பிறப்பு இறப்பு என்பது வருகின்றது. அப்ப இருவினை என்று சொல்லக்கூடிய அந்த இருவினையானது கண்ம மலம் என்று சொல்லக்கூடிய கண்மமல இருப்பை அங்கே நிறுவுகின்றது. பாசத்துல ஒண்ணு வந்துருச்சு, ஆணவம், கண்மம், மாயை, அப்படி மூணுல இருவினையின் போக்கு வரவு புரிய என்பதனாலே கண்ம மலத்தினுடைய இருப்பை சொல்லி, இதன் காரணமாத்தாயா உனக்கு பிறப்பு இறப்பு வருது, வினை இருந்தால்தான் உடம்பு வருது, உடம்பு இருந்தால் பிறப்பு, இன்று பிறப்பு இறப்பு என்பதை நீ மாறி மாறி வருவதற்கு காரணமாக இருப்பது இந்த இருவினை. ஆகவே இருவினை என்பது கண்ம மலம். இந்த கண்ம மலம் என்று சொல்லக்கூடிய கண்ம மலத்தினுடைய இருப்பை நீ உணர்தல் வேண்டும் என்று பாசத்தினுடைய இருப்பை காட்டும் முகமாக முதலிலே கண்ம மலத்தை காட்டி, கண்ம மலம் என்று சொல்லக்கூடிய இந்த இருவினையானது தானாக நிற்காது, அதற்கு ஆதாரம் வேண்டும். வினை என்று சொல்லக்கூடிய வினைக்கு எப்பொழுதும் ஆதாரம் இருக்கும். அப்ப இந்த வினை தானா தொங்கிட்டு நிற்காது, இதுக்கு ஒரு ஆதாரம் வேண்டும். ஆகவே இந்த வினைக்கு ஆதாரமாக இதை தாங்கிக் கொண்டு, இந்த வினையை அமைத்து தாங்கிக் கொண்டு நிற்பது எது என்பதாக நீ பார்க்க வேண்டும். அந்த வினையை தாங்கிக் கொண்டு நிற்பது மாயை. ஆகவே நீ இருவினை என்று சொல்லக்கூடிய கண்ம மலத்தை உணர்கின்ற பொழுதே, இந்த கண்ம மலத்திற்கு ஆதாரமாக இந்த கண்ம மலத்தை தாங்கிக் கொண்டு இருப்பது எது என்பதாக அடுத்ததாக ஒன்றை நீ உணர்தல் வேண்டும். அது மாயை என்று சொல்லக்கூடிய மாயையிலே தான் இந்த கண்மம் தாங்கி நிற்கும். ஆக இந்த மாயை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை பொருள்களிலேயும் இந்த வினை என்று சொல்லக்கூடிய வினையானது பற்றி நிற்கும். ஆக வினைகள் பற்றி நிற்கக்கூடிய இடமாக விளங்குவது புத்தி தத்துவம் என்று சொல்லக்கூடிய மாயையினுடைய ஆதாரமாக விளங்கக்கூடிய புத்தி தத்துவத்தை பற்றுகோடாக கொண்டு நிற்பது என்பதை உணர்த்தும் முகமாக கண்மமலத்தை சொல்லுகின்ற பொழுதே அதன் தொடர்பாக விளங்குகின்ற மாயை என்று சொல்லக்கூடிய மாயை ஆகிய அந்த பாசத்தையும் அதனுடைய இருப்பையும் அதனை தன்மையையும் நிறுவுகின்றார் மெய்கண்டதேவர். ஆகவே மூன்று மலங்களிலே, அதாவது பாசம் என்று சொல்லக்கூடிய அந்த பாசத்திலே கண்ம மலத்தை சொன்னார். கண்ம மலத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மாயையை சொல்லிவிட்டார். எஞ்சி நிற்பது ஆணவம். ஆணவம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆணவம், பாச உண்மையை இப்ப சொல்லணும்னா மூணுமே வந்துடணும். ஆணவத்தினுடைய தன்மையை சொல்லுவதற்கு அற்புதமான அந்த செய்தி, கண்மமலமும் மாயாமலமும் இந்த ரெண்டும் தேவையில்லாம இந்த உயிரோட எதுக்கு சேர்ந்தது? கண்மம் என்று சொல்லக்கூடிய இருவினை என்று சொல்லக்கூடிய இருவினையும், இந்த இருவினை என்று சொல்லக்கூடிய இவைகளெல்லாம் மாயையை பற்றுக்கோடாக கொண்டு இந்த உயிரை ஏன் இவை பிறப்பு இறப்புகளிலே உடலச் செய்கின்றது என்ற காரணத்தை ஆராய்ந்தால், இந்த ரெண்டு மலமும் இவைகள் ரெண்டும் இவைகள் சேர்ந்த மலங்கள். இது ஆகந்துக மலம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பின்னாலே வந்து சேர்ந்தது. அப்ப எதற்காக சேர்க்கப்பட்டது இந்த கண்மமும் மாயையும் என்பதாக நீ உணர்ந்து அதை யோசித்தால், இது ரெண்டும் வந்து சேர்ந்ததற்கு காரணம் சகசமலம் என்று சொல்லக்கூடிய உன்னை விட்டு பிரியாமல் இந்த உயிரினுடைய அறிவை முழுமையாக மறைத்து நிற்கின்ற மூன்றாவதாகிய ஒரு மலம் உண்டு. அது ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலம்.
அந்த ஆணவ மலத்தை நீக்குவதற்காக கட்டப்பட்ட ஆகந்துக மலமாக விளங்குவது இந்த கண்மமும் மாயையும். ஆகவே கண்மம் மாயை வந்ததற்கான செய்தி எதற்காக சேர்க்கப்பட்டது, எதற்காக நம்மோடு இந்த உயிரோடு சேர்ந்தது என்பதாக ஆராய்கின்ற பொழுது ஆணவ மல இருப்பையும் இதன் மூலமாக, இதன் தொடர்பாக நாம் உணரணும். ஆகவே பாச உண்மை 2ஆம் சூத்திரத்திலே நிறுவப்பட்டது. எதன் மூலமாக? இருவினையின் போக்கு வரவு புரிய அப்படிங்கிற ஒரு பிரமாணத்தை வைத்துக்கொண்டு கண்மம் உண்டு, கண்மத்திற்கு பற்றுகோடாகிய மாயை உண்டு. இந்த ரெண்டும் சேர்ந்ததற்கு காரணம் 3வதாகிய ஒரு அழுக்கு. அந்த அழுக்கை நீக்குவதற்கு இந்த அழுக்கு சேர்க்கப்பட்டது என்பதை உணர்த்தும் முகமாக பாச உண்மை என்று சொல்லக்கூடிய அந்த பாச உண்மையை 2ஆம் சூத்திரத்திலே மெய்கண்ட தேவநாயனார் நிறுவுகின்றார். இந்த இருவினை என்று சொல்லக்கூடிய இருவினையை அவனால் கூட்ட முடிகின்றான். எவன் ஒருவன் உயிர்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் அத்துவிதமாய் கலந்து நிற்கின்றானோ அவன்தான் அந்த உயிருக்கு அந்தந்த வினையை தவறாமல் அந்த உயிர் செய்த வினையை கூட்டுவிக்க முடியும். ஆகவே இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவன் அந்த உயிர்களோடு அத்துவிதமாக கலந்து நிற்கிறான். அப்படி அந்த இறைவன் இயக்குவது, இந்த பாசத்தை எவ்வாறு இயக்குகின்றான் என்பதாக சொன்னால் தன்னுடைய சக்தியினால் இயக்குகின்றான். நாம் நம்முடைய செயலை செய்கின்ற போது நம்முடைய கையினாலே செய்கின்றோம். அதுபோல இறைவன் அவனுடைய கையாக விளங்குவது சக்தி. நங்கையினால் என்று சிவஞான சித்தியாரிலே அருள்நந்தி சிவம் சொல்லுவார். நங்கையினால் என்பதாக சொன்னார். நாம் செய்வது நங்கையினால், இறைவன் செய்வதும் நங்கையினால். நாம் செய்வது நம் கையினால் செயல் செய்கின்றோம். ஆகவே அது நங்கை. இறைவன் தன்னுடைய அருள் சக்தியாகிய நங்கையினால் அவன் செயல் செய்கின்றான், அருள் செய்கின்றான். ஆகவே அந்த நங்கையினால் அவன் செய்வது என்பது அவனுடைய திரோதான சக்தியாக விளங்குகின்ற ஆணையினால் என்று பொருள். அப்ப ஆணை என்று சொல்லக்கூடிய அந்த ஆணையானது அவனை விட்டு பிரியாமல் தாதான்மிய உறவாக, தாதான்மிய சம்பந்தமாக விளங்குகின்ற ஒரு சக்தி. அது அவனை விட்டு பிரியாது. ஒரு நாணயத்தின் இருபக்கமும் போல, குணம் குணியை போல என்பதாக எல்லாம் அந்த சக்தியை வைத்துக் கொண்டுதான் இந்த பாசத்தை இயக்குகின்றான். ஆக இந்த பாசங்கள் எல்லாம் கூடுவதும், இந்த பாசங்களின் வழியாக உயிரை பிறப்பு இறப்புகளிலே அதை உழலச் செய்வதும், அதன் மூலமாக அதனுக்கு பக்குவத்தை ஏற்படுத்துவதும் என்பது எல்லாம் அவன் தன்னுடைய ஆணை என்று சொல்லக்கூடிய அறிவு ஆற்றல். மற்ற அந்த மாயை, கண்மம், ஆணவம் இவைகளும் ஆற்றல்கள் தான். ஆனால் இவைகள் சட ஆற்றல்கள். இந்த ஆற்றலுக்கும் ஆணை என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய ஆற்றலுக்கும் என்ன வேறுபாடு என்பதாக சொன்னால், அந்த ஆற்றல் சட ஆற்றல்கள், மாயை, கண்மம், ஆணவம். ஆனால் இறைவனுடைய ஆற்றல் அறிவு உடைய ஆற்றல். அது சிற்சக்தி என்பதாக சொல்லப்படும். அதுவே ஆணை என்று சொல்லப்படும். ஆகவே இந்த ஆணையினால் செலுத்துவது, இந்த உயிரை செலுத்துகின்றான். இந்த ஆணவம், கண்மம், மாயை இவைகளை எல்லாம் தன்னுடைய அருள் சக்தியினாலே, தன்னுடைய திரோதானம் என்று சொல்லக்கூடிய ஆணை என்று சொல்லக்கூடிய சிற்சக்தியினாலே இவைகளை எல்லாம் செலுத்தி உயிர்களை பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புகளிலே உழலச் செய்து ஒரு நாள் இந்த பிறப்பும் வேண்டாம் இறப்பும் வேண்டாம் பெருமானே உன்னுடைய திருவடிதான் வேண்டும் என்று ஒரு நாள் வந்து நிற்கும். அந்த நிற்கின்ற தருணத்திலே வினைகளை நீக்கி தன்னுடைய திருவடியிலே அவன் சேர்த்துக் கொள்ள தயாராக இருக்கின்றான் என்பதை உணர்த்துவது 2வது சூத்திரம். அவையே தானேயாய் இருவினையின் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்று பாச உண்மையை மிக அற்புதமாக கூறும் முகத்தால் அதன் அடிப்படையிலே இறைவனுடைய இலக்கணத்தையும் அங்கே அமைத்து காட்டியது மெய்கண்டார் தனிச்சிறப்பு. சொல்ல வர்றது பாச உண்மை. ஆனால் இறைவனுடைய அந்த மேலே சொல்லப்பட்ட நிமித்த காரணனாக விளங்கக்கூடிய இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து நிற்கக்கூடிய பதி என்ற நிலையிலே நிற்கக்கூடிய அந்த இறைவனுடைய இயல்பு இந்த உயிர்களோடு எவ்வாறு தொடர்புடையது என்பதை அவனுடைய அந்த நிமித்த காரணனாக இருக்கக்கூடிய அவனுடைய இயல்பை 2ஆம் சூத்திரத்திலே பாச உண்மையோடு சேர்த்து இறைவன் இயல்பையும் காட்டியது மெய்கண்டார் தனிச்சிறப்பு என்பதை நாம் மனதிலேயும் ஏட்டிலேயும் குறித்து கொள்ள வேண்டிய தனிக்கருத்து. இனி
எஞ்சி நிற்பது பசு என்று சொல்லக்கூடிய ஆன்மா. ஆன்மா என்று சொல்லக்கூடிய பசு உண்மை என்பதை, பசு உண்டு ஆன்மா உண்டு என்பதை நிறுவ வேண்டும். அந்த சூத்திரம், அந்த நூற்பா மூன்றாவது நூற்பா. இப்ப மூன்றாவது நூற்பாவிலே மெய்கண்ட தேவநாயனாருக்கு உரிய ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, ஆன்மா என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மாவானது உண்டு என்பதாக நிறுவுவதற்கு இங்கே அவருக்கு பிரமாணமாக ஒன்று தேவைப்படும். எப்படி இறைவன் உண்டு என்பதற்கு பிரமாணமாக அவர் எடுத்துக்கொண்ட ஒரு கருவி உலகம். உலகத்தை எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாருக்கும் எக்ஸ்பிளிசிட்டா தெரியுது. இந்த உலகத்தை நாம எதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டலாம். இந்த உலகத்தை பாரு, எடு, ஒரு பொருளை எடு, அதை பிரி, எல்லாம் அவயவ பகுப்புடையதா இருக்கா, இது சரி, அது எப்படி இருக்கு, சடமா இருக்கா, ஆமா சடமா இருக்கு, பலவா இருக்கா, இருக்கு, எல்லாம் ஒத்துக்கிறியா என்று முன்னே சொன்ன அந்த 4 வகையான அந்த கொள்கைகளையும் தோன்றி நின்று அழிவது, சடமாய் இருப்பது, அவயவ பகுப்பு உடையது, சுட்டி அறியப்படுவது என்று அத்தனையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டலாம் இந்த உலகத்தை வைத்து. அப்படி அதை வைத்து காட்டி நீ இதை ஒத்துக்கும் என்பதாக இறைவன் உண்டு என்பதாக நிறுவினார். அதே போல உயிர் என்று சொல்லக்கூடிய ஆன்மா உண்டுன்னு நிறுவனம். ஆன்மா உண்டுன்னு நிறுவனத்துக்கு எதை எடுக்கிறது? பதி உண்டுன்னு எடுத்ததற்கு பிரமாணம் உலகம். பசு ஆகிய ஆன்மா உண்டு என்பதற்கு எடுக்கின்ற பிரமாணம் இந்த உடல். ஆக இறைவன் உண்டு என்பதற்கு எடுத்தது உலகம், அது அண்டம். உயிர் உண்டு என்பதற்காக எடுத்த பிரமாணம் உடல், இது பிண்டம். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். ஆக மிக அற்புதமாக மெய்கண்ட தேவநாயனாருடைய அறிவு ஆற்றல் பதி வாக்கு என்பதாகவே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே சிந்தித்து பெருமான் அருள் செய்த சூத்திரம் இந்த மூன்றாவது சூத்திரம். எப்படி இந்த லாஜிக், இந்த பிரமாணத்தை யாராலும் மறுக்க முடியாத பிரமாணமாக அதை காட்டுகின்றார். பதி உண்டு என்பதை எவ்வளவு லாஜிக்கா, எவ்வளவு அற்புதமாக, எவ்வளவு ஆணித்தரமாக நிறுத்தினாரோ அதே போல பசு உண்டு என்பதையும் ஆணித்தரமாக அற்புதமாக நிறுத்துவதற்கு அவருக்கு அமைந்த ஒரு ஆதாரம் இந்த உடல். உடலை வச்சுக்கோ, நான் சொல்றதை கேள் அப்படின்னு இந்த உடலை எடுத்து, இந்த உடலை வைத்து கொண்டு உயிரை நிறுவுகின்றார். உலகத்தை வைத்து பதியை நிறுவியது முதல் நூற்பா, உடலை வைத்து உயிரை நிறுவியது மூன்றாவது நூற்பா. ரொம்ப அற்புதமா அழகா அமைச்சிருக்கிறார். ஒரு எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லாம, எந்த விதமான குழப்பமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு முன்பின் முரண்பாடு இல்லாமல் அழகாக அந்த நூற்பாக்களை நீங்க பார்த்தீங்கன்னா அடுக்கிக்கிட்டே வருவார். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இன்ஜெக்ட் பண்ணுவார். இறைவன் இயல்பையும் ஆன்மாவினுடைய இயல்பையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சூத்திரத்திலையும் படிப்படியாக நமக்கு நம்முடைய அறிவிலே அதை சேர்த்து கொண்டே வருவார். நமக்கே தெரியாமல் அந்த இயல்பு, அந்த அறிவு எல்லாம் நம்ம போய் அந்த அறிவிலே நமக்கு போய் அந்த தெளிவை உண்டாக்குகின்ற முறையிலே மூன்றாவது நூற்பாவிலே மிக அற்புதமாக ஆன்மாவினுடைய இருப்பை காட்டுவார். அப்ப ஆன்மாவினுடைய இருப்பை காட்டுவதற்கு அவருக்கு உடல் என்று சொல்லக்கூடிய உடலை பிரமாணமாக எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுக்கிறார். இந்த உடலை எடுத்து அப்படி வைக்கிறார். உலகத்தை எப்படி எடுத்து வச்சாரோ அது போல இப்ப நான் எடுக்க போவது இந்த உடல். மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா. மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா என்று மாயா இயந்திர தனு என்று சொல்லக்கூடிய உடல் என்று சொல்லக்கூடிய இந்த உடலிலே ஆன்மா என்று சொல்லக்கூடிய உயிர் உள்ளது என்பதை மூன்றாவது நூற்பாவிலே அவர் திட்டவட்டமாக, கொள்கை விளக்கமாக, இது இறுதி நிலையாக பசு என்று சொல்லக்கூடிய உண்டு என்பதை நிறுவுவது மூன்றாவது வரி. எது? மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா என்று அமைத்து காட்டுகிறார். மூன்றாவது நூற்பா உளது இலது என்றலில் எனது உடல் என்றலில்
ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண்படில் உண்டிவினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா என்று அமைத்து காட்டுகின்றார். இப்ப இந்த நூற்பாவை நாம் பார்க்கின்ற பொழுது இது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதற்கு கொண்டு கூட்டும் முறையிலே இந்த நூற்பாவை அமைத்துக் கொள்வோம் என்பதாக சொன்னால், கொண்டு கூட்டும் முறையிலே அமைத்துக் கொண்டால் அதற்கு கூட்டுவிற் பொருள் என்று அதற்கு பொருள். வில்லை எவ்வாறு நாணை எடுத்து கீழே இருந்து எடுத்து மேலே இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அதை பூட்டுவோமோ அந்த நாணை வில்லிலே, அதுபோல கீழே இருப்பதை எடுத்து மேலே எடுத்து பூட்டுதல் வேண்டும் என்பது செய்யுள் என்ற அந்த நூற்பாவின் முறை. ஆகவே இந்த சூத்திரம் என்பதாக வந்துவிட்டால் அதிலே பல வகையான உத்திகளை கையாளுகின்ற முறை நம்முடைய மெய்கண்ட தேவநாயனாருக்கு அமைத்துக் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு நிலை. இதே பாடல் என்பதாக சொல்லி பாடல் என்பதாக செய்யுள் என்பதாக முறையில வந்துடுச்சுன்னு சொன்னா அதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் சூத்திரம் என்பதாக வந்துவிட்டால் முதல் சூத்திரத்துல சொன்ன கருத்தை 4வது சூத்திரத்திலே கொண்டு வந்து பூட்டலாம், 4வது சொன்னதை 2ல வந்து பூட்டலாம், 2ல இருப்பதனுடைய செய்தியை 4லே கொண்டு வந்து பூட்டலாம். இப்படி சூத்திரத்திலே சில வகையான ரிலாக்சேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த யுக்தி முறைகள் எல்லாம் உண்டு. அதை உணர்ந்து கொண்டு நமக்கு அருள் செய்தவர் நம்முடைய சிவஞான முனிவர். ஆகவே இந்த சூத்திரத்தை எவ்வாறு கூட்ட வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார் சிவஞான முனிவர். இதை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னால், வில்லிலே நாணை கூட்டுவது போல கீழே இருக்கின்ற அந்த சொற்களை மேலே சென்று கூட்டி ஒவ்வொன்றாக பொருள் கொள்ள வேண்டும். உளது இலது என்றலின் எனது உடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண்படில் உண்டிவினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா. ஆன்மா உளது அப்படின்னு கூட்டணும். ஃபர்ஸ்ட் முக்கியமா இந்த சூத்திரம் என்ன சொல்ல வருது? ஆன்மா உளது, பசு உண்டு, பசு உண்மை, அததான் சொல்ல வருது. ஆக உளது என்ற முதல் சொல்லையும் கடைசி சொல்லாக இருக்கக்கூடிய ஆன்மா என்பதையும் ரெண்டுத்தையும் சேர்க்கணும். சேர்த்து ஆன்மா உளது என்பது இந்த சூத்திரத்திலே நிறுவ வந்த செய்தி. இந்த நூற்பா என்பது முதல்ல நாம எழுத வேண்டிய குறிப்பு. என்ன சொல்லணும்? ஆன்மா உளது. உளது என்ற ஃபர்ஸ்ட் முதல் அந்த சொல், கடைசியில இருக்க சொல் மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா. ஆகவே ஆன்மா உளது. இப்படி இந்த ஆன்மா உளது என்பதாக சொல்லுகின்ற நிலையிலே 7 ஆன்மவாதிகள் இதிலே மறுக்கப்படுகின்றார்கள். இந்த 7 செய்திகளிலே முதல் செய்தி, இலது என்றலின் ஆன்மா உளது. இத சொன்னது யார் என்பதாக சொன்னால், இவர்களுக்கு சூன்ய ஆன்மவாதிகள் என்று சொல்லக்கூடிய சூன்ய ஆன்மவாதிகளை முதல்ல மறுக்கிறார். இலது அப்படின்னு சொல்றான். இலது அப்படின்னு நீ சொல்றதுனாலேயே ஆன்மா உளது என்று நான் நிறுவுகின்றேன் என்று சூன்ய ஆன்மவாதிகளை மறுத்து சொன்னது முதல் அந்த ஏது. 2வது, எனது உடல் என்றலின் ஆன்மா உளது. இது 2வது ஆன்மவாதிகள். இவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? இவர்களுக்கு தேகான்மவாதிகள் என்று பெயர். உடலையே ஆன்மா என்று சொல்லக்கூடியவர்கள். இவர்களை மறுத்தது 2வது செய்தி, 2வது ஏது. எனது உடல் என்றலின் ஆன்மா உளது. 3வது, ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உளது. ஐம்புலன் ஒடுக்கம் என்று சொல்லக்கூடிய இவர்கள், ஐம்புலன்களையே ஆன்மா என்று சொல்லக்கூடிய இவர்கள், ஐம்புலன்கள் இந்திரிய ஆன்மவாதிகள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் இந்திரியங்களே ஆன்மா என்று சொல்ல அதை புரிந்து கொண்டவர்கள், அதை அமைத்துக் கொண்டு கொள்கையாக்குவார்கள். அவர்களை மறுப்பதினாலே 3வது ஏது
ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உளது. நாலாவது, கண்படில் உண்டிவினை இன்மையின் ஆன்மா உளது. இந்த நாலாவது கொள்கையினர் அவர்கள் சூக்கும தேகான்மவாதிகள் என்று சொல்லக்கூடிய சூக்கும தேகான்மவாதிகளை மறுக்கிறார். இவர்கள் இந்த சூக்கும உடம்பு இருக்கிறதே அதுதான் ஆன்மா என்று சொல்லுகின்றார்கள். அவர்களை மறுக்கும் முகமாக அது ஆன்மா அல்ல என்பதை நிறுவும் முகமாக நாலாவதாக கண்படில் உண்டிவினை இன்மையின் ஆன்மா உள்ளது. ஐந்தாவது, உணர்த்த உணர்தலின் ஆன்மா உள்ளது. ஆக இந்த ஆன்மாக்கள் என்று சொல்லக்கூடிய ஆன்மாக்கள் கண்படில் உண்டிவினை இன்மையின் என்பதாக சொல்லுகின்ற அந்த நிலையிலே அவர்கள் பிராணான்மவாதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த பிராணான்மவாதிகளை மறுத்து உணர்த்த உணர்தலின் ஆன்மா உளது என்று சொல்லக்கூடிய அந்த நிலை ஆறாவது நிலை. அவர்கள் பிரம்மான்மவாதிகள் என்று சொல்லக்கூடிய அவர்களை அவருடைய கொள்கையை தகர்த்தி ஆன்மா உண்டு, பிரம்மம் ஆன்மா அல்ல என்பதாக சொல்லுகின்றனர். கடைசியாக மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா என்று சொல்லுகின்ற பொழுது அது சமூக ஆன்மவாதிகள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் எல்லாமே சேர்ந்து அமைந்ததுதான் இந்த ஆன்மா. ஆக ஆன்மா என்று சொல்லக்கூடியது முழு எல்லாம் சூன்யம், தேகான்மவாதி, இந்திரியான்மவாதி, சூக்கும தேகான்மவாதி, பிராண ஆன்மவாதி, விஞ்ஞான ஆன்மவாதி என்று சொல்லக்கூடிய இவர்கள் எல்லாம் சொன்னதை அமைத்துக் கொண்டு அவன் இந்த உடல் என்று சொல்லக்கூடிய உடலிலே இருக்கக்கூடிய அத்துணையும் சமூகம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே சேர்ந்ததுதான் இந்த ஆன்மா. சூக்கும தேகம், தூள தேகம், இப்படி எல்லா வகையான கருவிகரணங்களும் சேர்ந்ததுதான் இந்த ஆன்மா. இந்த மாயையினுடைய கருவிகளாக இருக்கக்கூடிய அத்துணையும் சேர்ந்தது ஆன்மா என்று சொல்லக்கூடியவர்கள் சமூக ஆன்மவாதிகள். அவர்களை மறுத்து மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா உள்ளது என்று ஏழாவதாக அமைத்தார். ஆகவே முதலாவதாக நீங்க அந்த பதவுரையிலே காணுகின்ற பொழுது ஆன்மாவின் உண்மை தன்மையை உணர்த்துவது என்பதாக கொண்டு அமைக்கின்ற பொழுது முதல் அந்த நிலை இலது என்றலின் ஆன்மா உள்ளது. இந்த சூன்ய ஆன்மவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆன்மா என்று ஒன்றே கிடையாது, அது சூன்யம், பாழ் என்பதாக சொல்லுவார்கள். ஆக பசு என்ற உயிர் உண்டு என்பதை ஒற்றுக்கொள்ளாதவர்கள் இவர்கள். உலகாயுதரும் அப்படிதான். எதெல்லாம் நான் கண்ணுல பார்க்கலையோ அதை ஒத்துக்க மாட்டேன். உயிர் என்ற ஒன்றை நான் கண்ணிலேயே பார்க்கல, அதனால உயிர் கிடையாதுன்னு சொல்றேன். அப்படி உயிர் இல்லை என்பதாக, உயிர் என்ற ஒன்று இல்லை என்பதாக சொல்லுகின்ற கொள்கையை உடையவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களிலே முதலாவதாக இந்த சூன்ய ஆன்மவாதிகள் என்று சொல்லக்கூடிய இவர்களும் உலகாயுதராக இருக்கக்கூடிய இவர்களும் இவர்கள் எல்லாம் பசு என்ற ஆன்மா என்ற ஒன்றே கிடையாது என்பதாக சொன்னார்கள். அதற்கு மெய்கண்ட தேவனார் ரொம்ப அழகாக ரொம்ப சிம்பிளா அவர்களுக்கு பதில் சொன்னார். இலது என்றலின் ஆன்மா உளது அப்படின்றார். இல்லைன்னு சொன்னிய, இல்லைன்னு சொன்னது எதுன்னு கேட்டார். அப்ப இல்லைன்னு சொன்னது எது என்பதாக சொல்லுகின்ற பொழுது எப்படி சொன்ன? இது கை, இது ஆன்மா இல்லை. இது கால், ஆன்மா இல்லை. இது சூக்கும தேகம், இது ஆன்மா இல்லை. இப்படி இல்லை இல்லை என்பதாக பகுத்து பார்த்து நீ ஆன்மா என்ற ஒன்று இல்லைன்னு சொன்னியே, அப்படி பகுத்து காட்டியது எது அப்படின்னு நீ உணர்ந்தாயான்னு கேட்டார். அப்படி பகுத்து காட்டியது இல்லையா, இது இல்லை 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 என்பதாகிய ஒரு அறிவு, அந்த அறிவு தான் ஆன்மா. ஆக இலது என்றலின் எது இல்லைன்னு சொல்லிச்சோ அதுதான் உயிர் என்ற அறிவுடைய பொருள் என்பதாக சொல்லி இலது என்றலின் ஆன்மா உள்ளது. உடலையே உயிர் என்பதாக சொல்லி இந்த உடல் என்பதுதான் உயிர் அப்படின்னு தேகான்மவாதிகள் இந்த உயிரையே உடலாக அமைத்த கொள்கையுடைய. அப்ப இந்த உயிரை உடலாக நீ சொன்னேன்னு சொன்னா அதற்கு சொல்லுகின்றார் எனது உடல் என்றலின் ஆன்மா உள்ளது. அப்ப என்னுடையது என்பதாக நீ எப்போ ஒன்றை நீ அமைத்து கொண்டாயோ அப்பொழுது உன்னில் வேறான ஒரு பொருள் உண்டு என்பதை நீ உணர்தல் வேண்டும்.
அப்படின்னு அதற்கு ஒரு அற்புதமான ஒரு வாக்கியமாக அவன் சொன்னதை வைத்தே ஆன்மா உள்ளது என்பதாக நிறுவுகின்றான். இப்ப என் வீடு அப்படின்னு சொன்னா நானும் வீடும் வேற. என்னுடைய கை அப்படின்னு நான் சொல்லுகின்ற போது இது நானும் கையும் வேறு என்பதாக நான் பிரித்து நிற்கின்ற நிலையிலே இந்த அறிவு பிரிக்குது. நான் கை, நான் கால், நான் முகம் அப்படின்னு சொல்லுவதில்லை. என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய தலை என்பதாக என்னுடையது என்பதாக பிரிக்கின்ற பொழுது வேறு ஒரு பொருள் உண்டு என்பதை நீ உணருதல் வேண்டும். ஆகவே எனது அப்படின்னு நீ எப்ப சொல்லிட்டியோ அப்ப உன்னில் வேறான ஒரு பொருள் உண்டு, அதுதான் ஆன்மா என்று உடல் ஆன்மா அல்ல என்பதாக நிறுவுகின்றார். எனது உடல் என்றலின் ஆன்மா உள்ளது. ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உள்ளது. அப்ப ஐம்புலன்கள் என்று சொல்லக்கூடியவை சுவை, ஒளி, உரு, ஓசை, நாற்றம், இந்த 5 தான் ஆன்மா அப்படின்னு சொல்லி இந்திரிய ஆன்மவாதிகள் என்று சொல்லுபவர்கள் இதைதான் ஆன்மான்னு சொன்னார்கள். அப்ப மெய்கண்ட தேவநாயகர் சொன்னார், அதுவே ஆன்மான்னு சொன்னா கண் என்று சொல்லக்கூடியது ஒளியாகிய அந்த ஒளிப்பொருளாய் பார்க்கின்றது, காது ஓசையை கேட்குது, நாக்கு சுவையை அனுபவிக்குது. இப்படி ஒன்றொரு புலனும் ஒன்றொன்றை அனுபவிப்பது. ஆனால் இது எல்லாவற்றையும் ஒருங்கே சேர்ந்து அனுபவிக்கின்ற இன்னொரு பொருள் உண்டு, அதுதான் ஆன்மா. ஆகவே ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உள்ளது. இன்னொரு காரணம், சுவையை உணருகின்ற நாக்கு செவியினுடைய வேலையை செய்யாது. செவி என்று சொல்லக்கூடிய செவியினுடைய ஓசையை உணருகின்ற அந்த காது நாக்கினுடைய சுவையை உணர முடியாது. ஆகவே ஒரு புலனிலே இருக்கக்கூடிய அந்த அறிவு மற்றொரு புலன் அதை அறிய மாட்டாகின்ற காரணத்தினாலே இந்த 5ஐயும் ஒருங்கே சேர்த்து அறிகின்ற ஒரு பொருள் உண்டு, அது ஆன்மா என்பதை நீ உணர்தல் வேண்டும் என்பதனாலே ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உள்ளது என்று, ஐம்புலன்கள் என்று சொல்லக்கூடியவை ஆன்மா இல்லை என்பதாக நிறுவினார். 4வதாக ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உள்ளது. இந்த ஒடுக்கம் என்று சொல்லக்கூடிய நிலை கனவு நிலை. கனவு நிலையிலே நாம் நம்மை காணுவது சூக்கும தேகத்தை. அந்த சூக்கும தேகமாக இருக்கின்ற அந்த சூக்கும தேகம்தான் ஆன்மா என்று அந்த சூக்கும ஆன்மாவாதிகள் அமைத்தார்கள். ஆனால் கனவு நிலையிலே நிகழ்ந்தவற்றை எல்லாம் நனவு நிலையிலே முழுமையாக உணரணும். அப்ப நனவு நிலைக்கும் கனவு நிலைக்கும் வேறுபாடு நமக்கு தெரிகின்றது. கனவிலே நாம் காணுகின்ற தன்மை, கனவிலே முழித்து பார்க்கின்ற பொழுது ஒன்றும் புரியாமல் என்ன பார்த்தோம் என்ன செய்தோம் என்பதை அறியாமல் திகைக்கின்ற அந்த காரணத்தினாலே இந்த சூக்கும தேகம்தான் ஆன்மான்னு சொன்னா கனவிலே நிகழ்ந்த அத்துணையும் நனவிலே அதற்கு உணர்தல் வேண்டும். அது உணராத நிற்கின்ற காரணத்தினாலே சூக்கும தேகத்திற்கு அப்பாற்பட்ட இதை அறிகின்ற ஒரு பொருள் உண்டு, அது ஆன்மா என்று ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உள்ளது. மற்றொன்று, புறப்பொருள்களினாலே வருகின்ற அந்த இன்ப துன்ப நுகர்ச்சி அவைகளெல்லாம் இந்த சூக்கும தேகத்திற்கு கிடையாது. ஆகவே நனவு நிலையிலே ஒரு கண்டிஷனோ கனவு நிலையிலே ஒரு கண்டிஷனுமாக இருக்கின்ற காரணத்தினாலே கனவு நிலையிலே நீ காணுகின்ற சூக்கும தேகமானது நனவு நிலைக்கு வருகின்ற பொழுதும் அது அதை உணராத காரணத்தினாலே இந்த இரண்டையும் சட்டையாக மாட்டிக்கொண்டிருக்கின்ற ஒரு பொருள் உண்டு, அது ஆன்மா. 5வதாக கண்படில் உண்டி வினை இன்மையின் ஆன்மா உள்ளது. பிராணவாயு என்று சொல்லக்கூடிய அந்த பிராணவாயு மூச்சு காத்து, இது ரொம்ப பலரும் இதை ஒற்று நம்மளுடைய ஒரு வழக்கிலேயே பார்க்கின்ற பொழுது மூச்சு காத்து இருந்தாதான் உயிர் இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு மூச்சு காத்து நின்றுடுச்சுன்னா உயிர் போச்சு அப்படின்னு சொல்லிடுவோம். ஆகவே ஒருவர் இறந்து விட்டாரா என்பதை காணுவதற்காக அந்த மூச்சு காற்று இருக்கிறதா என்று மூக்குக்கு பக்கத்துல கையை வைத்து பார்ப்பதும், அந்த மூச்சு காற்று போய் வருகிறதா சீராக என்பதை பார்த்தும் உயிர் இருக்கிறதா இல்லையா என்பதாக ஒருவரை நாம் தீர்மானிக்கின்றோமே. ஆகவே இந்த பிராணவாயு என்று சொல்லக்கூடிய உயிர்காற்று என்று சொல்லக்கூடிய இந்த உயிர்காற்று தான் ஆன்மா. இது போச்சுன்னா ஆன்மா இல்லை, ஆன்மாதான் உயிர்காற்று அப்படின்னு ரொம்ப ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா நிறுவுகின்றார்கள் இந்த 5வது நிலையிலே இருக்கக்கூடியவர்கள்.
அதற்கு மெய்கண்ட தேவநாயனார் என்ன சொல்றார்? கண்படில் உண்டி வினை இன்மையின் ஆன்மா உளது. இப்ப நீ உறங்கி விட்டாய் என்பதாக சொன்னாலும் உயிர் காற்று போயிட்டு வந்துட்டு இருக்கு, விழிப்பு நிலையிலேயும் உயிர் காத்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் உறங்குகின்ற நிலையிலே உயிர் காற்று போயிட்டு வந்தாலும் உனக்கு இன்பம் துன்பம் என்ற நுகர்ச்சி அதுல இல்ல. நனவு நிலையிலே இன்பம் துன்பம் என்ற நிகழ்ச்சி, இந்த இரண்டு நிலையும் இந்த நுகர்ச்சியும் வருது. ஆகவே இன்ப துன்ப நுகர்ச்சியானது நனவு நிலையிலே நிகழ்ந்தும் கனவு நிலையிலே நிகழாது இருக்கிறதும் நீ காணுகின்ற பொழுது, இரண்டு நிலைகளிலுமே கனவிலேயும் மூச்சு விடுற, நனவிலேயும் மூச்சு விடுற. அப்ப பிராணவாயு தான் உயிர் என்பதாக சொன்னால், நனவு நிலையிலே நீ இன்ப துன்பம் நுகர்வு அடைவது போல புறப்பொருள்களின் வழியாக, அதே போல கனவு நிலையிலேயும் புறப்பொருளின் வழியாக இன்ப துன்ப நிகழ்ச்சியை அடைகிறாயா அப்படின்னு கேட்க. அப்ப இன்ப துன்ப நிகழ்ச்சி காமனா இருக்கணும். பிராணவாயு இதுலேயே இயங்குது, அதுலேயே இயங்குது. அப்ப தூங்கிட்டு இருக்கும் போதும் உனக்கு புறப்பொருள்களினாலே வரக்கூடிய இன்பமும் துன்பமும் அதிலே நிகழவில்லை. ஆகவே ஆன்மா என்று சொல்லக்கூடியது பிராணவாயு என்று சொல்லக்கூடிய அது தசவாயுக்களிலே ஒரு வாயு. அது மூச்சு காற்றே தவிர, அது காற்று என்ற சடப்பொருளே தவிர அது ஆன்மா அல்ல என்று 5வது நிலையிலே கண்படில் உண்டிவினை இன்மையின் ஆன்மா உள்ளது. 6வது நிலையிலே உணர்தலின் ஆன்மா உள்ளது. இவர்கள் எப்படின்னா, ஆன்மான்ற ஒரு அறிவு பொருள் தனியாக இல்லை. இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவனாக பேரறிவு பொருளாக இருக்கக்கூடிய பிரம்மம் என்று சொல்லக்கூடிய பிரம்மம் தான் ஆன்மா. நானும் பிரம்மம், அதுவும் பிரம்மம். பிரம்மம் பிரம்மத்தை நோக்கி செய்தது, எல்லாம் பிரம்மம் என்று சொல்லக்கூடிய பிரம்மான்மவாதி. இவர்களுக்கு சொல்லுகின்றார், உணர்தலின் ஆன்மா உள்ளது. உனக்கும் அந்த பிரம்மத்துக்கும் என்ன வேறுபாடு? முதல்ல உன்னுடைய கண்டிஷனை யோசிச்சு பாரு. உன்னுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு என்பதாக சொன்னால், உன்னுடைய அறிவு சிற்றறிவு. உன்னுடைய அறிவு எதையும் உணர்த்தத்தான் உணர்கின்ற அறிவு. எல்லாமே உணர்த்தாமே நமக்கு எல்லாம் உணர்ந்து விடுகின்றதா? முதல்ல நமக்கு அகாரம் எப்படின்னு போட்டு காக்கணும். ஆனா, ஆவனா, ஊனா, உவனா, உயிரெழுத்து, மெய்யெழுத்து அப்படின்னு போட்டு காமிச்சு, இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்தா வருகின்ற எழுத்துக்கள் இவைன்னு காமிச்சு, எழுத்துக்களிலிருந்து இருந்து வருகின்ற சொற்றொடர் இவை என்பதாக காய்ச்சி, சொற்றொடரிலிருந்து வருகின்ற பேராகிராஃப் என்று சொல்லக்கூடிய அதை பார்த்து, அதை புரிந்து கொள்ளுகின்ற அதனுடைய கட்டுரையாக வரைந்து கட்டுரைக்கு போகணும். எழுத்தே என்னன்னு தெரியாம ஒரு பெரிய கட்டுரையை கொடுத்து படின்னு சொன்னா எப்படி படிக்க முடியும்? ஆக உணர்த்தத்தான் உணரும். இந்த ஆன்மாவுக்கு சொல்லி கொடுக்கணும் இது என்பதாக உணர்த்தினால் உணரும். அப்படி இந்த ஆன்மாவினுடைய அறிவு குறைபாடு உடைய அறிவு, ஒருங்கே அறியாது. இப்படி ஒரு அறிவை வச்சுக்கிட்டு இந்த அறிவு தான் பிரம்மத்தினுடைய அறிவுன்னு சொன்னா அந்த பிரம்மத்துக்கு நீ குறை சொல்ற மாதிரி ஆயிடும். உணர்கின்ற உன்னுடைய அறிவை வைத்துக் கொண்டு அந்த உணர்த்தாமலே உணர்கின்ற பேரறிவு பொருளாக இருக்கக்கூடிய அந்த பேரறிவு பொருள் தான் நீ என்பதாக சொன்னால், உனக்கு இருக்கிற குறைபாடுகளை எல்லாம் நீ அந்த பிரம்மத்தின் மேலே ஏற்றியதாக முடியுமே தவிர, பிரம்மத்திற்கு இழுக்கு சேர்ப்பதாக அமையுமே தவிர, நீ பிரம்மான்மவாதியாக இருக்கக்கூடிய நீ பிரம்மம் என்று சொல்லக்கூடிய அறிவுடைய பொருளாக இருக்கக்கூடிய அது வேறு, ஆன்மா என்று சிற்றறிவு பொருளாக இருக்கக்கூடிய நம்முடைய அறிவு சிற்றறிவு, உணர்கின்ற அறிவு. சொல்லி கொடுத்தால்தான் தெரியும். அப்படி உணர்கின்ற இந்த சிற்றறிவு பொருளாக இருக்கக்கூடிய அது மட்டும் இல்ல, உணர்த்தியதையும் மறக்கும். இன்னைக்கு படிக்கிற இந்த சூத்திரம் நாளைக்கு நம்ம கேட்டா எல்லாம் இதுல இருந்து சொல்லுகின்ற ஒரு 4 பாயிண்ட சொல்லுங்கன்னு சொன்னா ஒரு பாயிண்ட் ஞாபகம் வராது. கேட்கும் போது அப்படியே எல்லாம் பதிஞ்ச மாதிரி இருக்கும், அப்படியே புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு முறை அப்படி எடுத்து அப்படி ரிவைஸ் பண்ணி என்ன சொல்லுங்க, 2வது சூத்திரத்துல என்ன பொருள் சொன்னார் சொல்லுங்கன்னு சொன்னா இங்க பார்க்கும், அங்க பார்க்கும், இந்த புத்தகம் அந்த புத்தகம் அப்படி இப்படின்னு போய் கடைசியில 2வது சூத்திர பொருளை கேட்டா 6வது சூத்திர பொருள் சொல்லிட்டு. இப்ப ஆன்மாவினுடைய இயல்பு அப்படிப்பட்ட இயல்பு நமக்கே தெரியுது, நம்ம அறிவு எப்படிப்பட்ட அறிவுன்னு. ஆனா வெளியில நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம், நாம தான் அறிவு ஜீவி, நம்ம விட அறிவாரி யாரும் இல்லை அப்படின்னு நாம நம்மை நினைத்துக் கொள்வோமே தவிர, அதான் சொல்றார் உன்னுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு, சறுக்கிற அறிவு.
அப்பப்ப சறுக்கி 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 விடும். அதை பார்த்து நீ உணர மாட்டேங்கிறாய். அப்படி ஆன்மாவினுடைய அறிவு எவ்வளவு பெரிய அந்த நிலையிலே நின்றாலும் அது பெருமான் உணர்த்தத்தான் உணரும். அப்படி உணர்கின்ற அறிவு உடையவன் நீ, நீயும் பிரம்மமும், நீயும் இறைவனுடைய அறிவும் ஒன்றாகாது என்று உணர்தலின் ஆன்மா உள்ளது என்று பிரம்மான்மவாதிகளுக்கு சொன்னார். பிரம்மமே ஆன்மான்னு சொல்லாதையா? அந்த பிரம்மம் வேறு, இறைவன் வேறு, பேரறிவு பொருள் வேறு, நீ வேறு. ஏழாவதா ஒருத்தர் வந்தார். மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா உள்ளது. அப்படி எல்லா காரியங்களினாலும் கூட்டப்பெற்ற அவர் என்ன சொல்லிட்டாரு? எல்லாத்தையும் சேர்த்து கட்டி வச்ச ஒரு பொருள் இருக்கே, அதுதான் ஆன்மான்ட்டார். எனக்கு மாயையினால், மாயையினுடைய கருவியினால எத்தனை கருவிகள் இதுல எல்லாம் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பொருள், அதுக்கு ஒரு பேர் வரும், அதுதான் ஆன்மா. இந்த மாயையில இருந்து சூக்கும தேகம், மாயையில இருந்து தூள தேகம், மாயையில இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் சேர்ந்து அமைந்த இந்த உடல், இவைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டாக ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அதுக்குத்தான் ஆன்மான்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு சமூக ஆன்மவாதிகள் அப்படின்றவர் கடைசியா சொன்னாங்க. அதுவும் சொன்னார், இதெல்லாம் சேர்ந்தது அத்தனையும் நீ சொல்றது மாயைன்னு நாங்க முன்னாடியே 2வது சூத்திரத்துல சொன்னேன். அதுதான் தனு என்று சொல்லக்கூடிய அந்த புவனம், போகம் அத்தனையும் இந்த மாயா காரிய பொருட்கள். அவை அசித்து அறிவில்லாதது. அறிவில்லாத பொருளை நீ ஆன்மா என்று சொல்லக்கூடிய அறிவுடைய பொருள் என்பதாக சொல்லுவது தவறு என்பதாக அமைத்து சமூக ஆன்மவாதிகள் என்று சொல்லக்கூடிய 7வதாக நிற்கக்கூடிய அவர்களை மறுத்து ஆன்மா உள்ளது என்று அமைத்தார். ஆகவே நமக்கு இலது என்றலின் ஆன்மா உளது என்பது சூன்ய ஆன்மவாதிகளை மறுத்தது. எனது உடல் என்றலின் ஆன்மா உளது என்பது தேகமே ஆன்மா என்று சொல்லக்கூடிய தேகான்மவாதிகளை மறுத்தது. ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் என்பதினாலே ஐம்புலன்கள் என்று சொல்லக்கூடிய சுவை ஒளி ஊர்வோசை நாற்றமே ஆன்மா என்று சொல்லக்கூடிய இந்திரிய ஆன்மவாதிகளை மறுத்தது. ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உளது என்ற நிலையிலே கனவு நிலையிலே காணுகின்ற சூக்கும தேகமே ஆன்மா என்று சொல்லக்கூடிய சூக்கும தேக ஆன்மவாதிகளை மறுத்தது. கண்படில் உண்டிவினை இன்மையின் ஆன்மா உளது என்று சொல்லுகின்ற பொழுது பிராண ஆன்மவாதிகள் என்று சொல்லக்கூடிய பிராணவாயுவே ஆன்மா என்று சொல்லுகின்ற அவர்களை மறுத்தது. உணர்தலின் ஆன்மா உளது என்ற நிலையிலே பிரம்ம ஆன்மவாதிகள் என்று சொல்லக்கூடிய பிரம்மமே ஆன்மா என்று அமைத்துக் கொண்டு கொள்கையாக உடைய பிரம்மான்மவாதிகளை மறுத்தது. மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா உளது என்ற நிலையிலே சமூக ஆன்மவாதிகளை மறுத்தது. 7 நிலைகளிலே 7 கொள்கைகளை இந்த 7 ஏதுக்களால் நம்முடைய மிகுண்ட தேவநாயனார் ஆன்மா உளது பசு உண்மையை நிலைநாட்டுகின்றார் என்பதை